இது விளங்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க நடத்துற விதமே சரியில்லை. இப்போ அதர் லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே 1ல இருந்தே ஃபயராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா 4 எபிசோடு வந்துட்டு இன்னையோட சேர்த்து 4 எபிசோடு வந்திருக்கு. 4 எபிசோடும் வெறுமனைக்கு ஆட்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, ஓ நீங்க இப்படி பண்ணுவீங்களா, ஓ அப்படி பண்ணுவீங்களா, சரி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இன்டர்வியூ மாதிரி சும்மா கூட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. அதை எபிசோடா விட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த ஷோ எந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம தமிழ்ல இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான். ஏன்னா இவங்க அப்படித்தான் பண்றாங்க. முக்கியமா எடுத்து போட்டிருக்க ஜட்ஜஸ் இந்த 3 பேர் வந்து ரொம்ப கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் வர்றப்போ ஓகே இந்த 3 பேர் வந்து மாசா பண்ணிடுவாங்க, வேற லெவல்ல பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இந்த 3 பேர் ரொம்ப கண்ட்ராவியா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம மாயா ஹோஸ்ட் அவங்க அதுக்கு மேல முக்காவாசி நேரம் அவங்களுக்கு அந்த எபிசோட்ல வேலையே இல்லை, சும்மா தான் சைட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் பேசுறாங்க. பேசும்போதுமே அவங்க கிட்ட லைட்டா ஆட்டிடியூட் தெரியுது, ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. இதை எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஷோல கலந்துகிட்டு வெளியே வந்து பல பேர் பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டட் தான், இவங்க ஆல்ரெடி ஆட்களை எடுத்து வச்சுட்டாங்க, இவங்களுக்கான ஆட்களே பல பேர் உள்ள இருக்காங்க, இவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்களை பல பேரை உள்ள எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா காமன் பீப்புள்ஸை கொஞ்சம் பேரை உள்ள எடுத்து போட்டு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டு இவங்களுக்கான ஆட்களை மட்டுமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் படி தான் இந்த ஷோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 டேஸா ஒரு விஷயம் மாத்தி வந்துகிட்டே இருக்கு. மாயாக்கான பல ஆட்கள் உள்ள இருக்காங்க, மாயாவோட கோட்டால பல பேர் அந்த ஷோக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நான் நம்பல. பட் இப்ப வர இந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இவங்க செலக்ட் பண்ற ஆட்கள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. நல்லா பேசினா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க, கிறுக்குத்தனத்தை பண்ணா குவாலிஃபை பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒண்ணுமே பண்ணாம ஒரு மாதிரி பேபேன்னு பேசினாலும் குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கும் சந்தேகமா இருந்தா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நீங்களே கேட்பீங்க ஏன் ப்ரோ ஜட்ஜஸ் வந்து சரியில்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்கள ஒரு சில பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா இந்த காமன் மேன் ஷோல இந்த 3 ஜட்ஜஸ் கடும் மோக்கியா பண்றாங்க. ஆரி ப்ரோ மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆரி ப்ரோ சாரி ப்ரோ அவருமே கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரி கழுத்தை போட்டு அறுக்கிற மாதிரி இருக்கு, பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப ஆப்போசிட்ல யாருக்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அவங்கள பேச விடணும். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க ரிட்டன் பேசிட்டே இருந்தா ஆப்போசிட்ல இருக்கால் கண்டிப்பா திணறிடுவாங்க. இப்ப காமன் பீப்புள் யாராவது ஒருத்தர் உள்ள போயிருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு புதுசு, அங்க இருக்க கேமரா முன்னாடி நின்று பேசுறதெல்லாம் புதுசு. அப்படி இருக்கும்போது நீங்க திரும்ப அவங்க கிட்ட அப்படி பண்ணியா இப்படி பண்ணியா இல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க திணறிடுவாங்க. அதை தான் ஆரி ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில ஆரி ப்ரோ கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜுவை பொறுத்தவரைக்கு அவர் வந்து என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னே தெரியல. அவர் வர்ற எல்லாரையுமே மட்டம் தட்டிட்டு இருக்காரு, எல்லாரையும் மட்டம் தட்டுறாரு. ஆப்போசிட்ல யாரா கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி காமெடி பண்றேங்க பேர்ல ஒரு மாதிரி கன்றாவியா பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட யாரா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, இது காமெடி ஷோ கிடையாது. ஏதோ காமெடி ஷோக்கு வந்து உட்கார்ந்து ஜட்ஜிங் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும் தான் ட்ரை பண்றாரு. வந்து யாரா பேச ஆரம்பிச்சாலே அவங்க பேசுறதை வச்சு இவர் ஆப்போசிட்ல கவுண்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு தவிர அவங்க கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் எடுக்கலான்னு பார்க்க மாட்டேங்காரு. இப்ப நேத்துக்கான எபிசோட்ல ஒருத்தவங்க வந்து பேசியிருப்பாங்க, நம்ம வெங்கடேஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்து நேத்து 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற பிக் பாஸ்கே ஸ்பான்சர் பண்ணுவேன்னு சொல்லி நேத்துக்கான எபிசோட்ல பேசியிருப்பார்ல. அவங்க கூட வந்து ஒரு லேடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க எதுக்காக இந்த பிக் பாஸ் வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த பிக் பாஸ் வேணும் அப்படிங்கும் போது 35 வருஷம் கழிச்சு என்னோட லைஃபை நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக சொல்லுவாங்க. அந்த டைலாக் என்ன மீனிங் அப்படின்னு நமக்கே தெரியும். ஒரு பொண்ணா அவங்க சொல்லும் போது அதுக்கான மீனிங் நமக்கே தெரியுது. 35 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட லைஃப்பை நான் வந்து ஃப்ரீடமா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தோன்ற விஷயத்த நான் பண்ணணும், நான் யார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்கிறத மீன் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் எப்படி அதை வச்சு காமெடி பண்றாருன்னா, ஏன் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஸோ இவர் வந்து உண்மையா ஜட்ஜா எனக்கு அதான் கேட்க தோணுது. இவரை பார்த்தா ஜட்ஜு மாதிரிலாம் எனக்கு தெரியல. இவர் ஏதோ ட்ரை பண்றாரு, அங்க உட்காந்து ஏதோ அடுத்த படத்துக்கு அடி போடுறாரா என்னமோ தெரியல, ஏதோ உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம அம்மணி ஓவியா அவர்கள் அவங்க வந்து எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. சத்தியமா சொல்றேன், எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. சும்மா உட்கார்ந்துருக்காங்க, சும்மா உட்கார்ந்துட்டு யாரா பேசும்போது இப்படி இதை மட்டும் தான் பண்றாங்க, இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, எல்லாம் ஓகே தான், நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் பேசுறாங்க. இதுக்கு ஓவியாவை பிடிச்சி அங்க உட்கார வச்சிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு இந்த 3 ஜட்ஜஸ்மே வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பதிலாக வேற யாரையா போட்டிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட விடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 9 சீசன் பிக் பாஸ் பார்த்துருக்கோம், கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில்
யார் 3 பேரை இந்த இடத்துல ஜட்ஜா போட்டா கரெக்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். என்ன கேட்டா, நேத்து நம்ம லைவ்ல கதிர்வேல் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம காயத்ரி அக்கா இருக்காங்களா, சீசன் 3 நினைக்கிறேன், சீசன் 3 இல்ல சீசன் 1 காயத்ரி அக்கா, நம்ம வனிதா அக்கா, விஜே பாரு, இந்த 3 பேரையும் இந்த ஷோக்கு நீங்க ஜட்ஜா போட்டீங்கன்னா என்ன பொறுத்த ஒருத்திக்கு அங்க கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ, இவங்க 3 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு நமக்கு கண்டென்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த வகையில இந்த 3 பேர் கரெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஹோஸ்டும் சரியில்லை. ஹோஸ்ட் கிட்டயுமே எனக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயம் தெரியுது. ஏன்னா வெளியே ஒரு சில ரூமர்ஸ் போகுது தெரியுமா, மாயாக்கான ஆட்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க, மாயாவோட கோட்டால ஒரு சில பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது மேபி இருக்குமோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஒரு சில பேர் நீங்க நல்லா கவனிச்சுன்னா அங்க பேசி முடிச்சுட்டு அந்த குவாலிஃபைடு இல்லாட்டினா ஆன் ஹோல்டு வாங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து நடந்து போகும்போது மாயா கிட்ட ஏதோ பேசிட்டே போறாங்க. மாயா உடனே சரி சரி போட்டு அப்படின்னு ஒரு மாதிரி விரட்டி விடுறாங்க. இதை பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எனக்கு டே 1லேயே சந்தேகம் வந்துட்டு, அந்த சேர் டாஸ்க்லயே அக்கா வாலண்டியரா உள்ள போயிட்டு ரிட்டன் எல்லாருக்கும் பேட்ச் கொடுக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. டாஸ்க்னா டாஸ்க் தான், ரூல்னா ரூல் தான். அந்த வகையில் திரும்ப அந்த ரூலை மாற்றும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்போ அந்த சந்தேகம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. அண்ட் ஹோஸ்ட் மாயாவுக்கு பதிலாக வேற யாரை போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை போடுங்க. என்ன கேட்டீங்கன்னா, மாயாவுக்கு பதிலாக முத்துக்குமரனையோ இல்லை மஞ்சரியோ போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி இன்டர்வியூ தான் எடுக்க போகிறாங்க. என்னால் அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கான எபிசோடும் போய் பார்த்தீங்கன்னா கடுமொக்க நல்லா பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துட்டேன், திருச்சி ஓடி வந்துட்டேன். ஒண்ணுமே இல்லை, பேசினே இருக்காங்க, உட்காந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 பேரை கூட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாளைக்கும் அதே இன்டர்வியூ தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னும் நம்ம நைட்டி அக்காக்கான அந்த எபிசோடே வரல. முந்தானத்தை ப்ரொமோ விட்டு வச்சுட்டாங்க, வேணுக்குனே டிஆர்பி ஏற்றுருக்கு. அந்த வகையில் இன்னும் அந்த எபிசோடு வரல. அப்போ நாளைக்கு தான் அக்கா எபிசோட்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த வகையில் நாளைக்கும் இன்டர்வியூ தான் இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இன்டர்வியூ தான் இருக்க போகுது. அடுத்த வாரம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் சின்ன டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 7-8 பேரை தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. டே 1ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம தடீஸ்வரன், முனியம்மாள், டார்வின், வெங்கடேசன், ஜேசன், அப்புறம் நம்ம அவங்க பேர் என்ன, சோபா இந்திரகுமார், இவ்வளோ பேரை தான் ஆக்சுவலாக குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான எபிசோடில் ஒரு 2 பேரை குவாலிஃபை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கான எபிசோட இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, ஓட்டி பார்த்ததுக்கே கொஞ்சம் மண்டை கிறுக்காயிட்டு. அந்த வகையில் இப்போ ஒருத்திக்கு ஒரு 7-8 பேரை தான் இவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 50 பேரை இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட் ஒருத்தி கவனிச்சிங்கன்னா ஒரு 38 பேரை தான் இவங்க வந்து உள்ள கூட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஒரு 40 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 40 பேர்ல இவங்க ஒரு 7-8 பேரை மட்டும் தான் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு பல பேரை ஆன் ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 10 பேர் இந்த இன்டர்வியூக்கு வரல. அந்த 10 பேரை நாளைக்கு கூட்டு இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டு அதுல ஒரு சில பேரை இவங்க குவாலிஃபை பண்ணுவாங்க, மீதி பேரை ஹோல்ட்ல போடுவாங்க. அந்த ஹோல்டுல ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள திரும்ப எடுத்து போட்டு திரும்ப அவங்களுக்குள்ள சண்டை வர வச்சு அதை ஒரு 2-3 நாள் எபிசோடா மாத்தி அதுல இருந்து ரிட்டர்ன் குவாலிஃபை பண்ணி டாப் 22 டாப் 24 செலக்ட் பண்ணுவாங்க போல. அதுக்கான ப்ரோமோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ப்ளூ டீம் ரெட் டீம்னு சொல்லிட்டு உள்ள விட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில டாப் 24 இவங்க பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டாப் 24 பிரிக்கிறதுக்கு அடுத்த வாரம் ஆயிரும். அடுத்த வாரம் வரதுக்கு இவங்க இப்படி இன்டர்வியூ மட்டும் தான் எடுக்க போறாங்க. அது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த காமன் மேன் ஷோ ஒரு குப்பை அப்படிங்கிறத இங்கேயே சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்டே சரியில்லை, ஜட்ஜு சரியில்லை, ஹோஸ்ட் சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. எடிட்டிங்லாம் குப்பை. நேற்றுக்கான எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கரெக்டாக ரிசீவே ஆகலை. ஒரு ஜட்ஜ் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கான வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒரு சில பேருக்கான வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் மைக்கில் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ அந்த ஆடியோ நம்மளால கேட்க முடியுது, குப்பை மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் எடிட்டிங் எதுவுமே சரியில்லை, ஏதோ பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதான் சொன்னேன்ல, தெலுங்குல போன வருஷம் பண்ணிட்டாங்க, இந்த வருஷமும் பண்ணுறாங்க, மலையாளம் புதுசாக இந்த வருஷம் பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் இதுக்குள்ளே இறங்குவோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, முனியம்மா வந்து செலக்டட்னு சொல்லிட்டு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முனியம்மா செலக்டடு, அப்புறம் அந்த விஜே சுகுமாரன் அவர் செலக்டடு, இதுலேருந்து நம்ம ஜேசனை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த நம்ம அவர் பேர் என்ன, டார்வினை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு 5-6 பேரை செலக்ட் பண்ணி கடைசியில் வச்சு நம்ம கிட்ட ஓட்டு கேட்பாங்க. அதுவுமே உண்மையா போயான்லாம் தெரிலங்க. ஏன்னா ஷூட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் நியூஸ் இருக்குது, நேற்றே ஃபைனல் ஷூட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் நியூஸ் இருக்குது. அந்த வகையில் நம்ம கிட்ட கடைசியில் ஓட்டு கேட்பாங்களாம், கேட்டு யாரெல்லாம் உள்ள அனுப்பலான்னு சொல்லி பார்ப்பாங்க போல. அதில்
முனியம்மாள் அவர்களை வெளியே அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கான ஆட்களை தானே உள்ள அனுப்புவாங்க. எப்படியுமே எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கான ஆட்களை தான் உள்ள அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில முனியம்மாவை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு அதிகம் தான் ப்ரோ. முனியம்மா அவர்களை வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன் நான் முனியம்மா மட்டும் சொல்றேன்னா, பல பேர் முனியம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் முனியம்மாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மேபி உங்க எல்லாருக்கும் ஏமாற்றங்கள் கூட இருக்கலாம். பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த ஷோவை பார்க்கும்போது இவங்களுக்கான ஆட்களை உள்ள தூக்கி போட்டு அவங்கள மட்டுமே செலக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நைட் லைவ்ல சந்திக்கலாம்.